1 கிளாஸ் புழுங்கரிசி சேர்த்துக்குங்க. அதே கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் பச்சரி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 1 கிளாஸ் வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. இதிலே கொஞ்சம் 10 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம். உங்கள்கிட்ட நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இட்லி அரிசி யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே சாப்பாட்டு அரிசி தான் தோசை இட்லிக்கு எல்லாமே நான் அரைப்பேன். அதனால நான் இட்லி அரிசிக்கு பதில் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, பச்சரிசி நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். நான் இட்லிக்குன்னு இட்லி அரிசி வாங்க மாட்டேங்க. நான் எப்பயுமே தோசைக்கு போட ஆரம்பிச்சதுலேருந்து நான் வீட்டு அரிசி தான் போட்டிருப்பேன். வீடியோவுமே நிறையா தோசை மாவு, இட்லி மாவு, ஒரே மாவில் இட்லி பஞ்சு போல், தோசை முறுமுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்லாம் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இது நமக்கு ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஊறிடுச்சு வேர்க்கடலையும் அரிசியும். மிக்ஸி சாரில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கிளாஸ் சோறு எடுத்துருக்கேங்க. இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம மாவு புளிக்க வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நமக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, நல்லாவே புளிச்சிருக்குங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு மாவு தெரியும். நான் எடுக்கும்போதே அருமையாக புளிச்சிருச்சுங்க. நல்லா பொங்கியிருக்கு. இதை இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தோசை ஒன்றா இன்னும் நம்ம தண்ணியோட கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. இலசா வேணாலும் இலசா ஊற்றிக்கலாம், மொண்டையாக வேணாலும் மொண்டையாக ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம நெய்யோ எண்ணெய் எதுனாலும் நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எப்போயும் ஒரே மாதிரி மாவு ஆட்டி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக வேர்க்கடலை போட்டுட்டு கூட நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாங்க. 2-3 வெங்காயம் போட்டு கூட ஊத்தாப்பம் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அருமையாக வருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எந்த சட்னினாலும் நம்ம பிடிச்ச சட்னி வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுடைய விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பமாக ஊற்றிக்கலாம், தோசையாகவும் வெங்காயம் என்னெல்லாம் போட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க. எப்பயும் ஒரே மாதிரி மாவு அரைச்சி கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்த்தியாக தோசை சுட்டு கொடுங்க மாவு அரைச்சி. பின்ன இதில் நம்ம காரப்பணியாரம் கூட நம்மளுடைய விருப்பம் தாங்க, போட்டு குட்டி செல்லுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் கூட சுட்டு கொடுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.